Assalamualaikum. Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். புதுசா யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா சண்டே வந்து ஒரு குட்டி மினி விளாக் தான் போட்டுருக்கேன். வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாலாம் பண்ணலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரசம் அப்புறம் வந்து மீன் பொரியல் அவ்வளவுதான். நேற்று வந்து கருவாட்டு குழம்பு வச்சுருந்தோம், அது இருந்துச்சு. சரி அதையும் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணியாச்சு. சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் பண்ணினேன். பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸாக நான் இதான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா குட்லைப் அரிசி. இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குகிறேன், ஸ்மார்ட் பஜாரில். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு ரேட்டாக இருக்குது. 1500 வரைக்கும் இருக்கும், சில நேரத்துக்கு 600க்கும் வரும். ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. எப்போவுமே அரிசியை வந்து களையும் போது ஒரு டைம் 2 டைம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் முன்னாடிலாம். இப்போலாம் அப்படி இல்லை, நல்லா 3-4 தடவை நல்லா களைஞ்சிக்குங்க. ரொம்ப தண்ணி வந்து இதாக தான் வருது. அரிசியை களைஞ்சி குக்கரில் போட்டாச்சு. சரி நாளைக்கு ஸ்கூல் பசங்களுக்கு சரி தோசைக்கு ஊற போட்டுருன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் ஊற போட்டிருந்தேன். அதனால் நான் வந்து கேப்பை அப்புறம் வந்து உளுந்து அரிசி எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து ஊற போட்டேன். நம்ம ஒரு 2 டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வச்சு தனித்தனியாக அரைச்சிக்கலாம். இது ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுனால நான் அப்படி மொத்தமாக வச்சுட்டேன். மீனை வந்து பெரட்டி வச்சுருந்தேன். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மீனையும் போட்டாச்சு. நான் வந்து இதில் வந்து என்ன ஆயில் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பொரிச்ச ஐட்டங்களையே அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி இருக்க போகும்போது நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியானது அதனை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாகவே பசங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்குவேன். இறால்லாம் யூஸ் பண்ணோம்னா நல்லெண்ணெயில் தான் செய்வேன். சரி அது சாப்பிட்டா ஒத்துக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு மீன் பொரித்து முடிஞ்சாச்சு. ஒரு ஷிஃப்ட்டு பொரிச்சிட்டு 2வது ஷிஃப்ட்டும் போட்டுட்டேன். ரசத்தையும் சரி தாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு தாளிச்சிக்கிட்டேன். இது வந்து மஞ்சத்தூள் வந்து நான் போட மாட்டேன். பொதுவாக மஞ்சத்தூள் போட மாட்டேன். எப்போவாது அது மஞ்சத்தூள் போட்டு சாப்பிடணுன்னு இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் நான் ரசத்துக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவேன். வைக்கிற ரசம்னா இதில் மஞ்சள் தூள் மட்டும் நான் ஆட் பண்ணல, அவ்வளோதான். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.